இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாசு குரங்கு பொம்மைய கொண்டாந்துருவான்ல. முறைக்காதீங்க சிஸ்டர். நான் ஏன் சொல்றேன்னா, வைர வியாபாரி போன் பண்ணுவானா இல்ல துப்பாக்கியோட நம்மள க்ளோஸ் பண்றதுக்கு ஆள் அனுப்புவானான்னு தெரியல சிஸ்டர். அவன் துப்பாக்கியோட வந்து உன் வாயிலேயே சுடுவான். முறைக்காதீங்க சிஸ்டர். நான் ஏன் சொல்றேன்னா, வைர வியாபாரி போன் பண்ணுவானா இல்ல துப்பாக்கியோட நம்மள க்ளோஸ் பண்றதுக்கு ஆள் அனுப்புவானான்னு தெரியல சிஸ்டர். அவன் துப்பாக்கியோட வந்து உன் வாயிலேயே சுடுவான். இங்க பாருங்க, குரங்கு பொம்மை மட்டும் இன்னைக்கு நம்ம கைக்கு கிடைக்கலன்னு வைங்க, நாம குரங்கு கையில சிக்கினா பூமாலை ஆயிருவோம் சிஸ்டர். அமைதியா ஐயோ சிஸ்டர், வைர வியாபாரி போன் பண்றா போல இருக்குது. எவன் போன் பண்ற மாதிரியா இருக்குது. பொம்மை இன்னும் கைக்கு வரல. இப்போ என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? நீ பயந்து சாகாத. வாசு தான் கால் பண்றான். அப்பாடா, பொம்மைய தூக்கிட்டான் போல இருக்குது. சீக்கிரமா பொம்மை மேட்டர் என்னன்னு கேளுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும். சொன்ன வேலையை நீ முடிச்சியா இல்லையா? மேடம், அதுல ஒரு சிக்கல் ஆயிடுச்சு மேடம். என்ன சிக்கலு? சிக்கலா? என்னமோ தங்கம், வைரம், சந்தன மரம், சம்மரம்னு பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்தியே. ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்மையை தூக்க முடியல உன்னால? போச்சா? இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. துப்பாக்கி குட்டுக்கு பலியாக வேண்டியதா? வாய் மூடிட்டது. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், நான் முழுசா சொல்லிடுறேன். எங்களால பொம்மை கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க முடியல மேடம். அதனால பொம்மையோட சேர்த்து குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம். பொம்மையோட குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா? தூக்கிட்டானுங்களா? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? மேடம், குடவுன்ல தான் மேடம். சரி, அங்கே இருந்து தொலைங்க. நான் இப்ப வரேன். ஓகே மேடம். வா போலாம். வைரத்தை தூக்குறான்னா ஆளே எல்லாம் தூக்கி இருக்கான். டேய் மேடம், இப்ப வரான்னு இருக்காங்க. குடவுனுக்கு போயிடலாம். இனியா, வெளியே வாங்க. அம்மா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இனியா, டிஃபன் சாப்பிட வாங்க. இனியா, எங்க போயிருப்பா? ரெஸ்ட் ரூம்லயும் இல்ல. என்னங்க 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 என்னாச்சுங்கா? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? எங்க நம்ம இனியாவை காணோங்க. இனியாவை காணுமா? என்ன? ஆமாங்க, டிஃபன் கொடுக்கலான்னு ரூமுக்கு போனா குழந்தை ரூம்ல இல்லங்க. ஏய், இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. இரு, தேடி பார்க்கலாம். இனியா, 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 எங்க கங்கா? தெரியலங்க. ஓ, இனியா, இனியா, இனியா. என்னங்க, எனக்கு என்னமோ அந்த துர்கா தான் குழந்தை கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இரு, நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீங்க போலீஸ துர்கா வீட்டுக்கு வர சொல்லுங்க. நம்ம அங்க போயிரலாம். சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் வசந்த் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க உடனே கிளம்பி துர்கா வீட்டுக்கு வர முடியுமா? ஏன், என்ன விஷயம்? எங்க குழந்தைய துர்கா கடத்திட்டு போயிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபு கங்காவும் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போக போறோம். ப்ளீஸ் உடனே கிளம்பி வாங்களேன். ஓகே, நான் வரேன். கங்கா வா. நான் அப்புறம் பேசுறேன். இந்த வீடு தான் சார், இந்த வீடு தான். எங்க வாங்க. வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இன்ஸ்பெக்டர், இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், முதல்ல துர்கா மேடம் கூப்பிடுங்க. இவங்களுடைய குழந்தைய அவங்க கடத்தி இருக்கிறதா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது விஷயமா அவங்க கிட்ட பேசணும். என்ன? இவங்க குழந்தைய துர்கா கடத்திருக்காளா? துர்கா குழந்தைய தான் இவங்க கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க கிட்ட இருந்த குழந்தைய எங்க கிட்ட வாங்கி கொடுங்க இன்ஸ்பெக்டர். அதானே இன்ஸ்பெக்டர், யார் மேல தப்புன்னு முதல்ல இவங்கள தான் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர், என்ன பிரச்சனை?
இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என் குழந்தையை கடத்திட்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்கள விசாரிங்க. என் குழந்தையை மீட்டு கொடுங்க. என்னது? நான் குழந்தையை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கேனா? என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் வளரல. வீட்ல இருந்த குழந்தைய காணோம். நீங்க தான் கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க. என்ன மேடம், பதில் சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு வரீங்களா? கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்ப வந்துடுறேன். அம்மா தாயே, சமயபுர மாரியம்மா, தேவி அம்மா, குலதெய்வம் மாடத்தி அம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? வீட்ல இருந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். ஓம் சக்தி. ஏய் பொம்மையை கொடு. கொடுங்கறல கொடு. ஏய் பொம்மையை கொடு. கொடுங்கறல கொடு. ஐயோ, தேவிமா ஆபத்துல இருக்காங்க. நான் உடனே போய் அவங்களை காப்பாத்தணும். ஏய் பொம்மையை கொடு. ஏய் குடு. குடுறி. குடு. பொம்மையை கொடு. ஏய் குடுறி. குடுங்கறல. இத பாரு. உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன். இத கொடு. கொடு. விடாது போல இருக்குதே. குடுறி. பொம்மையை கொடு. ஏய் குடுறி. குடுங்கறல. ஒழுங்கு மரியாதையா பொம்மையை கொடுத்துரு. இதே மாதிரி உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன். இத கொடு. அட புடிச்சிட்டு இருக்காத. ஏய் ஐயோ புடிக்க மாட்டேங்குதே. அட என்ன மாதாஜி அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? பொம்மையை புடிக்கிட்டு வாங்க. சேர்த்து நம்ம கா வைட்டீங்க. ஏய் இப்ப பொம்மைய குடுக்க போறியா இல்லையா? ஏய், பொம்மைய குடி. பொம்மைய குடு. பொம்மைய குடி. ஏய் குடி. உடுப்பு புடியால புடிச்சிருக்குது. குடு. ஐயோ குரங்க பொம்மையை குரங்க குடுன்னு சொல்றல. மாதாஜி ஆ? என்ன பண்றீங்க? இதுகிட்ட இருந்து பொம்மையை புடிக்க இவ்வளவு நேரமா அட நீ எடுத்துக்கிட்டீங்க? வேற. அவ பொம்மைய உடும்பு புடியா புடிச்சிட்டு இருக்கா. விடவே மாட்டேங்கிறா. அட விளையுங்க மாதாஜி. பொம்மை இப்ப எப்படி என் கைக்கு வருதுன்னு மட்டும் பாருங்க. விளையுங்க. முடிஞ்சா இவகிட்ட இருந்து வாங்கு போ. பொம்மை இப்படி கிழிச்சு இப்படி போட்டுருது. பொம்மைய குடி. ஏய் ஐயோ ஐயோ விரல காடு மாதாஜி. விரல புடிச்சு கடிச்சிருச்சு. ஏய் ஐயோ, வலிக்குது. ஒழுங்கு மரியாதையா இந்த பொம்மைய கொடுத்துரு. இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏய் உனக்கு அவ்வளவு திமிரா? ஒண்ணு